அழகாக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. முதலாவது, இந்த இயேசு என்பவர் யார் என்பதை தெரியாத, அறியாமல் இருக்கிற, புரிந்து கொள்ளாமல் இருக்கிற, நம்பாமல் இருக்கிற உங்களுக்கு அறிவிப்பது இந்த நாளில் அது விசேஷமானது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இரண்டு விதமான வார்த்தைகளை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இன்றும் அவரை ஒரு குழந்தையாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து 2025 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் 3.5 வருடங்கள் இந்த பூமியிலே ஊழியம் செய்து, பிறகு இந்த உலகத்தின் மனுஷனுடைய பாவங்களை சுமக்கும்படியாக, உலகத்துடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை மன்னிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, மனு குலத்தின் பாவங்களை நிவர்த்தியாக்க, மனு குலமானது, மனுஷர்களானது செய்யக்கூடிய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய பலியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே வந்தவர் சாதாரண தெய்வம் அல்ல. ஆமென். இந்த பூமிக்கு பிறந்தவர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி இந்த பூமிக்கு வந்தவர் சாதாரண தெய்வம் அல்ல. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அது அறிவிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கவனிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலகனாக இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்காதே, பிறந்த குழந்தையை போல இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்காதே. அவர் இந்த பூமிக்கு வந்து சகல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து, பலியாகி, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தை 2025 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் அவர் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ரெண்டு விதமான வார்த்தைகளை இந்த பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. ஒருவேளை இந்த இயேசுவை நீ பாலகனாக பார்த்தால், ஒரு மனுஷனாக பார்த்தால், உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, விடுதலை இருக்காது, சுகம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரனை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தத்துவம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. சகல அதிகாரம் உள்ளவராய் இந்த இயேசு பூமிக்கு வந்தார். கைத்தறிக்கத்தை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. உன் அருகிலே வந்தவர் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண தெய்வம் அல்ல, சாதாரண தெய்வம் அல்ல. அவர் வேதம் சொல்லுகிறது, சகல அதிகாரம் உள்ளவராய் இந்த இயேசு இந்த பூமியில பிரவேசித்தார். ஆமென். பிறந்த குழந்தையை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசு பிறந்தார். பிறந்த குழந்தையை முன்னணியில் கிடைக்க நியாய சாஸ்திரிகள், அறிவாளிகள், ஞானிகள் கண்டார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அறிவாளிகள், ஞானிகள்
காலங்களையும் சமயங்களையும் தீர்மானிக்கிற நியாய சாஸ்திரிகள் பிறந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்து அவர்கள் பணிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த குழந்தையின் பாதத்திலே அவர்கள் முத்துக்களை, பவளங்களை, பலவிதமான நவசோதமான நல்ல பொருட்களை வைத்து அவர் பாதத்திலே பணிந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரன் யார் என்றால் அவர் வரும்போது, இந்த பூமிக்கு வரும்போது, இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. சகல அதிகாரம் உள்ளவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அது என்ன அதிகாரம்? உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு மாபெரும் அதிகாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது அதிசயமானது. ஆமென். உலகத்துல என்னென்னமோ பேர் இருக்குது, ஏதோ பேர்லாம் நீ பார்த்திருக்கலாம். ஆனால் ஜீசஸ் என்கின்ற ஒரு மகா தெய்வத்துடைய பேரை நீங்க பார்த்திருக்க முடியாது. அல்லேலூயா. சும்மா யாரும் அதை சும்மா கூப்பிட முடியாது, வாய்க்கு வந்த மாதிரி அழைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய பெயரை உன் வாயிலிருந்து நீ அழைத்தானால் நீ கண்டிப்பா ஒரு கிறிஸ்துவனாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனாக தான் இருக்கணும். ஆமென். நீ தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஜீசஸ் என்கின்ற இயேசு என்கிற அந்த வார்த்தையை, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவரை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அதிசயமா மாறிடும். அல்லேலூயா. பாவ வாழ்க்கையிலே, சாப வாழ்க்கையிலே, அடிமைத்தனத்திலே, பிசாசின் பிடியிலே வாழ்ந்து கொண்டது இந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்ததனாலதான் எங்கள் வாழ்க்கை அதிசயமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை இந்த உலகத்துல யாரும் தர மாட்டாங்க. எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது, இப்படி எல்லாம் நல்ல ஆலோசனை கொடுக்க எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்ன செய்வதென்று, எப்படி வாழ்வதென்று, எப்படி நடப்பதென்று, எங்கே போவதென்று தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற, வழி தெரியாமல் பிதுங்கி கொண்டிருக்கிற, ஏக்கத்தோடு இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆலோசனை கொடுக்க, நடக்க வேண்டிய வழியை காட்ட, உன்னோடு கூட வர இந்த ஆண்டவர் வேதம் சொல்கிறது. அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எதெல்லாம் வாழ்க்கையில முடியலையோ, எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கலையோ, எதெல்லாம் உனக்கு சாபமா இருக்குதோ, எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்குதோ, எதெல்லாம் நிறைவேறலையோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. மன கலக்கமா, மன போராட்டமா, மன அழுத்தமா, குடும்பத்தை குறித்த பாரமா, கணவனை குறித்த, மனைவி குறித்த, பிள்ளைகளை குறித்த உனக்கு ஒரு கலக்கம் இருக்குதா? இவர்கள் வாழ்க்கை எப்ப மாறும், இவர்கள் எதிர்காலம் எப்ப மாறும், சூழ்நிலை எப்ப மாறும், வாழ்க்கைக்கு பிரச்சனை எப்ப மாறும், என் குடும்பத்திற்கு கஷ்டம் எப்ப மாறும் என்ற ஒரு வேலை உனக்கு ஏக்கம் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், இறுதியத்துல காயம் இருக்கலாம். இதெல்லாம் ஆச்ச இந்த உலகத்துல எந்த மனுஷனும் வர முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இறுதியத்தில் இருக்கிற காயங்களை, ஒரு மனுஷனுடைய இறுதியத்தில் இருக்கிற மன அழுத்தத்தை, ஒரு மனுஷனுடைய இறுதியத்தில் இருக்கிற மன போராட்டத்தை நிற்கக்கூடிய வைத்தியன், மருத்துவர், டாக்டர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்காக பிறந்த ஒரு மாபெரும் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எதெல்லாம் வாழ்க்கை நடக்கலையோ, எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நிறைவேற்றி அவர் கொடுப்பார். ஆமென். நடக்காத காரியங்கள் நடக்கும். ஆமென். உன்னால முடியாததை, மனுஷனால் முடியாததை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வாழ்க்கையில பலவிதமான போராட்டமா, வாழ்க்கையில பலவிதமான கலக்கமா, அதை துடைப்பவர், அதை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ள கர்த்தர் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா. ஆமென். அல்லேலூயா. பல பேர் வாழ்க்கையில இருப்பாங்க, பல பேர் கூட இருப்பாங்க. சில நாள் வரும்போது விலகி போய் விடுவார்கள்.
இந்த உலகத்தை விட்டு மறந்து விடுவார்கள், வாழ்க்கை விட்டு பிரிந்து போய்டு விடுவார்கள். ஆமென். கூடவே இருக்க முடியாது. மனுஷனோ மனுஷியோ, பெத்த பிள்ளைகளோ, தகப்பன் தாயோ, உற்றார் உறவினர், சொந்த பந்தங்களோ நாம் நெடுநாள் வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் உனக்காக, எனக்காக, நமக்காக, இந்த முழு உலகத்திற்காக ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நித்திய பிதா. அல்லேலூயா. யார் கூட வந்தாலும், யார் கூட இல்லைனாலும், யார் பிரிந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் குற்றப்படுத்தினாலும் உன்னை வெறுக்காதவர், உன்னோடு கூட வருகிறவர், நீ தலைமுறை தலைமுறையாக உன்னை பின்தொடர்கிறவர், அவர்தான் நித்திய பிதா. அல்லேலூயா. நித்திய பிதா சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கிறல, உடைஞ்சு போய் இருக்கிறல, அப்படியே உடைஞ்சு மூலையில உட்கார்ந்துறல, நொந்து வேதனையோட இருக்கிறல, சமாதானம் இல்லாமல் இருக்கிறல, விடுதலை இல்லாமல் இருக்கிறல, அப்படியே இருதயத்துல மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்லையே, முக மலர்ச்சி இல்லையே, உனக்கு சிரிக்க மாறுற, பேச மாறுற, அப்படியே அழுத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த துக்கத்தை மாற்றவே, அந்த கண்ணீரை துடைக்கவே, அந்த நெருக்கத்தை மாற்றவே, அந்த உபத்திரத்தின் கட்டை உடைக்கவே, ஒரு சிறைப்பை மாற்றவே இயேசு உனக்கு இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகா தெய்வத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவரை, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கர்த்தரை, இப்படிப்பட்ட ஒரு நல்லமையுள்ள தேவனை, இப்படிப்பட்ட ஒரு நித்திய பிதாவை, இப்படிப்பட்ட ஒரு சமாதான பிரபுவை, அதிகாரம் உள்ளவரை இந்த பூமியில நம்ம பார்க்கவே முடியாது. ஆமென். அவர் பிறந்த இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கணும், கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம் எடுத்து. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவருக்கு ஏன் இயேசுன்னு பெயர் என்னன்னா, ஏன் இந்த பூமிக்கு அவர் வராருன்னா, வேதம் சொல்லுகிறது, அவரால் உண்டாக்கப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவரால் படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணுமாகிய நமக்காக இந்த இயேசு பூமிக்கு வந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார். அது என்ன என்று வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை பாவ வாழ்க்கையிலே, அடிமைத்தனத்திலே, சிறையிருப்பிலே, பலவிதமான போராட்டத்திலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்காக பிறந்து வருகிறது. இந்த இயேசு உங்கள் பாவங்களை அவர் தீர்ப்பார், உங்கள் குற்றங்களை மன்னிப்பார், உங்கள் சாபத்தை உடைப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்போது தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமிக்கு ஒரு வார்த்தை கொண்டு வந்தார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, இந்த முழு உலகத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம். உங்களுக்காக கிறிஸ்தியன் இரட்சகர் இவங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே, எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீங்களும் சுதந்திரிக்கவே இந்த ஆண்டவர் பிறந்த இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு உங்களை சந்தோஷப்படுத்துவார். இயேசு உங்கள் துக்கங்களை மாற்றுவார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவர் பிறந்ததே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவே. அல்லேலூயா. பிறந்தார், பிறந்தார்,